ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா குக்கிங் வீடியோ தான். என்ன குக்கிங்னா கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போதான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg சிக்கனை வந்து நான் கொந்தன கறியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கேயே எலும்பு இல்லாமல் அவங்களே கொந்தி குத்துருவாங்க. இப்படியே நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், நறுக்குன பச்சை மிளகாய், இதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பெல்லாம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சம், தனியா பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, சால்ட், கல் உப்பு, தேவையான ஆயில், தக்காளியை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியை சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடு பண்ணிங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 பெரிய தக்காளியாக போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இது வதங்கிறதுக்கு இது கூட நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா செவக்க வதக்கணும். சின்ன வெங்காயத்தில் செஞ்சாதான் இன்னும் டேஸ்ட்டு கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு தான் நம்ம இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் நான் வந்து
நீங்கள் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளை வந்து நான் எண்ணெயில் கொஞ்சம் காசி ஒரு 1.5 டீஸ்பூன் காசி இது கூடயே சேர்த்துக்கிறேன். கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இதுல போடும்போது பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுதுங்களா? நம்ம கலருக்காக தான் அதை தனியா வதக்கி கூட சேர்க்கணும், ஆயில்ல வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து அதுவும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபர்ஸ்டோட எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் பார்த்துட்டு கூட குறைவ பார்த்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மிக்ஸியை அரைச்ச தக்காளி பேஸ்டோட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேன். 1/2 கிலோ சிக்கன்ல ஒரு 5-6 பேர் மேலே சாப்பிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கும் புரியும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட். கொதிச்ச பிறகு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். கழுவின சிக்கனை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கலாம்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கோலாவண்டிக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்புல உப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வெங்காயமும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெங்காயம் வேண்டாம், ஏன்னா அந்த வெங்காயம் வந்து ஓவரா அது கூட கடிப்படும். சிக்கனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பத்தலைன்னா நம்ம பவுடர் இன்னும் கொஞ்சம் உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஏன்னா 1/2 கிலோ சிக்கன் மேலே இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். நம்மளுக்கு அப்போதான் உருண்டை பிடிக்கவும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறி வந்து உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து உடச்சக்கடலை பவுடர் சேர்க்கணும்.
இந்த உருண்டையை வந்து அப்படியே உருட்டி டைரெக்டாக குழம்புலையும் சேர்க்கலாம். நான் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி போட போகிறேன். ஆயிலில் பொரிச்சு போடும்போது இந்த குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். ரொம்ப தீயவும் கூடாது, நம்ம கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கலாம். தீயை வந்து கம்மியாகவே வைங்க, சீக்கிரம் இதில் குக் ஆகிடும். நம்ம குழம்புல போடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் எடுத்துடலாம். இங்க பாருங்க. இப்போ மீதம் உள்ள உருண்டையெல்லாம் நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் ஊற்றுனதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது வீடியோ வந்து சவுண்டு வராமல் இருக்கும். இருந்தாலும் நான் அது கூட போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இன்னும் தண்ணியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் திக்காகணும் கொதிச்சு. நம்ம உருண்டையும் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம உருண்டையெல்லாம் போட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உருண்டையை வந்து நம்ம கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ள அப்போ தான் நல்லா ஊறும். குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் இல்லைங்களா, அதுக்காக. நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல. எல்லா உருண்டையும் குழம்புல போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அந்த உருண்டையும் நல்லா ஊறி இழுக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட குழம்புலாம் நல்லா கொதிச்சு உருண்டை போட்டதெல்லாம் எண்ணெய் திரண்டு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ம்
ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 டேஸ்டாவும் இருக்கு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மாவுல நம்ம ஓவரா சேர்க்கல. உடைச்ச கடல பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஆனியனும் சேர்க்கலாம். அதனால நம்ம சாப்பிடும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. இந்த குழம்பும் அது உள்ள நல்லா ஊறி அதை ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஜூஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நான் சொல்றதோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.